ஹலோ கைஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. அதிகாலையில் 4:30க்கே எழுப்பி விட்டாங்க. இப்போ தான் குளிச்சுட்டு நல்ல சாமி கும்பிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண வீடுங்க. நம்மளோட சித்தி பையனுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம். அவர் பேர் வந்து கரண். அவருக்கு வந்து கல்யாணம். எங்கே வச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் வச்சு அவருக்கு கல்யாணம். சரிங்களா? நம்மளோட ஊர் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலியில வந்து சிவகாசிக்கு போகிறோம். என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல சொல்கிறேன். மறக்காம பாருங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரெஸ் கோடு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேவி ப்ளூ ஷர்ட்டு, இந்த வான கலர் பேண்ட், செருப்பும் நேவி ப்ளூ. மண்டபத்தில் வச்சு பாதி வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல சொல்றேன். ஓகே, போனோன்னா சாப்பிட போயாச்சு. சரிங்களா? 8 o'clock மண்டபத்துக்கு போய் ரீச் பண்ணிட்டோம். சிவகாசியில போனோம்னா சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொங்கல், தோசை, அப்புறம் பூரி. பூரிக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு, பொங்கலுக்கு வந்து சாம்பார், தோசைக்கு வந்து சாம்பார், சட்னி வந்து 2 வகை சட்னி. ஒன்னு வந்து தேங்காய் சட்னி, இன்னொன்று வந்து மல்லி சட்னி. இது போக கேசரி. இது வந்து காலையில சாப்பாடு வந்து ஒவ்வொரு நல்லா சாப்பிட்டாச்சு. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சரிங்களா? அப்புறம் மதியானம் வந்து 12:30க்கு மதியானம் சாப்பாடு. அது என்னவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒயிட் ரைஸ், சாம்பார், தயிர், அப்பளம், ஊறுகாய், கோஸ் கூட்டு, மொச்சை கூட்டு மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. அது அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அப்புறம் பொரியல் மாதிரி ஒரு கூட்டு வச்சிருந்தாங்க. அந்த கூட்டு நான் சாப்பிடல. மொத்தம் வந்து 4 வகை கூட்டு. அது போக ஒரு குட்டி கப் பாயாசம். அது போக எல்லாருக்கும் ஒரு ஒரு இலைக்கு ஒரு ஒரு மைசூர் பாக் வச்சாங்க. அது நல்லா சாப்பிட்டு நான் வந்து நல்லா சாப்பிட்டது என்ன, சாம்பார் கூட ஊற்றி சாப்பிடல. இவ்வளோ ஆண்டு சோறு வாங்கினேன். சோறுல வந்து இவ்வளோ ஆண்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு அப்பளம் கூட ஒரு அப்பளம் வாங்கி நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. சரியான தூக்கம். 1 மணிக்கு தூங்கி மண்டபம் வேற ஃபுல் ஏசி. இப்படி பறக்காதுட்டே இருந்தேன். சரிங்களா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பாதி பேர் தெரியுங்க, பொண்ணு வீட்டுல வந்து நிறைய பேர் தெரியாது. பொண்ணோட பேர் கூட இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியல. ஃபங்க்ஷன் வந்து நல்லா சிறப்பா முடிஞ்சிட்டுங்க. 12:30க்கு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 o'clock ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் வேற தூங்கி உண்டே இருந்தேன். எரிச்சலா இருந்தது. ஏன்னா காலையிலேயே நல்லா சாப்பிட்டாச்சு, மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு வரேன், பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்தால திருநெல்வேலி ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பியாச்சு. கரெக்டா 2 மணி நேரம். 3 மணிக்கு இங்க வந்து இறங்கிட்டோம். சரியான வெயில். இறங்கணுன்னு ஒரு செம்பு தண்ணி, ஒரு குட்டி கிளாஸ்ல காஃபி குடிச்சிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சிம்பிளா சொல்லணும்னா முடியல கல்யாணத்துக்கு போனேன். மொய் வச்சது நல்லா 2 நேரம் நல்லா சாப்பிட்டாச்சு வயிறு நிறையா. கல்யாணமும் நல்லா சிறப்பா முடிஞ்சிட்டு. அப்பாடா